ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 10-15 மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அடுத்து ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு எண்ணெய், 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 தக்காளி, அதையும் அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த தேங்காவை வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்காண்டி நான் 1 கப்பு திருவுன தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, பட்டை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதையும் நல்லா வறுத்துக்கோங்க, கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க, கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 10-15 மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். இந்த மிளகாய் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்க மல்லி, அதையும் அதே போல் வறுத்துக்கோங்க. வறுத்து எல்லாத்தையும் இடம் பண்ண போகிறோன்னா அரைக்க போகிறோம். அடுத்து தேங்காய் வறுத்துக்கலாம். தேங்காய் வறுத்து நீங்கள் அரைச்சி குழம்பு வச்சிங்கன்னா நல்ல ஒரு சுவை கொடுக்கும். சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாக நீங்களே வீட்டில் பண்ணலாம். இதில் அடுத்த ஸ்டெப்பு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். பொதுவாக சிக்கன் குழம்புக்கு யாரும் சிக்கனை மேரினேட் பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணோனையும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா எல்லாம் அந்த கறியோடு நல்லா கோட் ஆகணும். இப்படி நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணி வைக்கிறனால அந்த கோழிக்கறி வாடையே நமக்கு தெரியாது. சிலருக்கு சிக்கன் பிடிக்காது, இந்த மாதிரி ஸ்மெல் வரனால தான். இப்போ எல்லாமே மசாலா ஃபுல்லாக அந்த கறியில் நல்லா கோட் ஆகிடுச்சு. ஒரு பேன் நல்லா சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா தாளிக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒன்ஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். அது வரை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கம்பைன் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம கறி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயும் மிளகாப்பொடி போட்டிருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் உரப்பு இருக்கும். அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும்.
உங்களோட உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகி. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வறுத்து அரைக்கிறனால இந்த தேங்காய் ஒரு தனி சுவையே உங்களுடைய கறி குழம்புக்கு கொடுக்கும். நம்ம மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கோம், அதனால் இதில் ஒரு சூப்பர் டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கனை ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் எல்லாம் அந்த கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் அந்த கறியோடு ஒட்டி பிடிக்கணும். இந்த கறி குழம்புல எந்தவித வாடையும் வராது, கோழியோட வாடையே வராது. சிலருக்கு அந்த கோழி வாடையே பிடிக்காது. அப்படி உள்ளவங்க இதை மேரினேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வைக்கிறேன். எனக்கு இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கணும், கொஞ்சம் தண்ணி குழம்பாக இருக்கணும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக போதுன்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் வதக்கி இப்போ நம்ம நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இதை இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேகட்டும். இது ஆவியிலே நல்லா வேகணும். பார்த்திங்களா, இப்போ நல்லா நம்ம குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. குழம்பு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சுவையான கறி குழம்பு தயாராகிடுச்சு. நான் இதோட கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.